வணக்கம். ராணி ஸ்வீட் சமையல்ல இன்னைக்கு கோதுமை மாவு கேக் தான் பார்க்க போறோம். இதுக்கு முட்டை தேவையில்ல. நம்ம இட்லி பாத்திரத்திலே பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பாத்திரம் இல்லைன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை 1 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ அதே கப்புக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நாட்டு சர்க்கரை நல்லா கலந்து இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு கோல்டு வினர் எண்ணெய் சேர்த்துருக்கேன். வாசம் இல்லாத எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடணும். நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ 1 கப்பு பால் எடுத்து அதே கப்புக்கு 1 கப்பு கோதுமை மாவு. நான் சலிச்சு தான் வச்சுருக்கேன் கோதுமை மாவை. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் விஸ்கை வச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. பாருங்கள், இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு கேக் ட்ரேயில் ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே எண்ணெய் தடவி மாவு போட்டு வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தான் நான் இப்போ கேக் பேக் பண்ண போகிறேன். அது ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் ட்ரே உள்ளே வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கிடணும். சிம்மில் வச்சு தான் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ நட்ஸு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ 35 நிமிஷம் ஆயிட்டு. இப்போ ஒரு கத்தியை வச்சு பார்க்குற பாருங்கள், ஒட்டாமல் வருது. இப்போ கேக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒட்டாமல் வரணும். இப்போ கேக் ட்ரேயிலேருந்து ஹீட்டு ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கேக்கு ட்ரேயிலேருந்து எடுக்கணும். இப்போ எடுத்துகிட்டு கட் பண்ணுற பாருங்கள், ரொம்பவே நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கேக் எடுத்து காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. கேக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேக்கை பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்யூ.